உங்களுக்கு தெரியுமா, நான் என்னோட பாட்டரி கிளாஸ்ல ஒரு செராமிக் ஃபுட்பால் பண்ண முயற்சி பண்ணேன். ஆனா அவன்ல இருந்து அது வெளியில வரும்போது ஒரு ஸ்கொயர் பிளாக்கா வந்தது. அதனால மறுபடியும் போய் பண்ணி ஆகணும். ஹே சாமி, உன்னோட ட்ரிக் எங்களுக்கு காட்டுறியா? ஓகே, என்னோட சாண்ட்விச் ஸ்பெஷல் பாத்துக்கோ. ஹே, நான் பார்த்ததுல இதுதான் பெஸ்ட் ட்ரிக். அப்படியா, நிஜமாவா? ஆமா, ஒரு மோதிரமும். இல்ல நெக்லஸ் கூட கொடுக்கலாம். எதை பத்தி பேசுறீங்க? என்ன கேள்வி இது? உனக்கே தெரியும்ல, இந்த வீக்கெண்ட் ஜாராவோட பர்த்டே. அவளுக்கு கொடுக்க போற gift பத்தி பேசிட்டு இருக்கோம். எனக்கு என்ன கொடுக்கணும்னு நல்லா தெரியும். பாட்டரி கிளாஸ்ல ஒரு பவுல் செஞ்சு தர போறேன். ஆல் தி பெஸ்ட். நீ என்ன பண்ண போற சாமி? நீ என்ன கொடுக்க போற? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? நான் அவளுக்கு நிச்சயம் ஏதாவது கொடுத்துதான் ஆகணுமா? வேண்டாமே, அவ பர்த்டேக்கு ஒரு பரிசு கூட கொடுக்க தெரியாத உனக்கு? அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீ அவளை மூவிக்கு கூட்டிட்டு போய. சினிமாவா? அது நான் அதை பத்தி அப்புறமா யோசிக்கிறேன். இப்ப போய் முதல்ல அடுத்த சேலஞ்ச் என்னன்றத பார்க்கணும். அதான் என்னோட வேலை. ஆமால, நானும் வரேன். சரி வா போலாம். நம்ம பேச்சு கேட்டு பயந்து ஓடுறான் பாரு. ஏய், அந்த மேஜிக்ஸ்க்காக எங்களை உழவு பாக்குறியா? அதெல்லாம் இல்ல, நான் ஸ்ட்ரீட் ஃபுட்பால் பத்தி ஒரு blog ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சாமி, கொஞ்சம் உன்னோட ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாமா? ஓகே. இது ஓகேவா பாரு? ரொம்ப நல்லா இருக்கு. நீ இந்த மூவை மேஜிக் எதிரா கேம்ல பண்ண முடியுமா? ஆஹா, இப்ப நீ பாக்குறதுல ஒண்ணுமே இல்ல. நாங்க இன்னும் நிறைய வச்சிருக்கோம். என்ன இருந்தாலும் மேஜிக்ஸ் ரொம்ப சூப்பர்ல. இன்னும் நம்ம கேமை ஜெயிக்கவே இல்ல. கொஞ்சம் புலம்புறத நிறுத்துங்க. அவங்களுக்கு ஒரு டீமா விளையாட தெரியாது. நாம அவங்கள விட எவ்வளவு தேவல. இப்பொழுது சாமி ஒரு அற்புதமான ஷாட்டை அடிக்க போகிறான். அதுவும் எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் பிளேயர் சார்பாக. இதை காண தவறாதீர்கள். நான் தான் சூப்பர். யார் இது? சாரி சாமி, ஆனா நான் தான் உன்னை விட பெஸ்ட். சாரி, ஆனா இந்த டோர்னமெண்ட்ல ஒரே ஒரு சாம்பியன் தான். அது என்னவோ உண்மைதான். அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. சரியா சொன்ன சாரா. இத முடிவு பண்ண என்கிட்ட ஒரு அருமையான சேலஞ்ச் இருக்கு. வந்துட்டாங்க. இப்பதான் வரீங்களா? உங்களுக்காக நாங்க எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? ஓட்டம் விடு. நம்ம கிட்ட எப்படி தோக்குறதுன்னு எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. கனவு கண்டது நிறுத்துறியா? போதும் நிறுத்துறீங்களா? அவளை மூவிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னியா இல்லையா? அது சரி, சேலஞ்ச தேர்ந்தெடுக்கிற முறை மேஜிக்ஸ்க்கு ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா? உங்க டீம்ல இருக்கவங்க யாராவது மத்தவங்களோட சிறந்தவங்கன்னு தோணுச்சுன்னா அவங்க கூட ஒண்டிக்கு ஒண்டி போட்டி போட நாங்க தயாரா இருக்கோம். வால்டர் மனசுல பெரிய கவுபாய்ன்னு நினைச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் விளக்கமா சொல்றியா வால்டர்? 5 மேட்ச் 10 நிமிஷத்துக்கு. ஒரு மேஜிக் பிளேயர் வர்சஸ் ஒரு டீம் பிளேயர். எந்த டீம் அதிகமா டுவல்ஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். நான் லூனாக்கு எதிரா விளையாட விரும்புறேன். எனக்கு ஜோய் வேணும். எனக்கு கிரெக் வேணும். நானும் அப்புறம் ஈனஸும். அப்புறம் நான் சாமிக்கு எதிரா விளையாடுவேன். கேப்டன் மோதிக்க போறாங்களா? இது இன்டர்நெட்ல பயங்கரமா போகுமே. அப்புறம் இந்த மேட்சுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் சாம்பியன் யாருன்னு தெரிஞ்சிடும். நான் இதுக்கு தயாரா இருக்கேன் வால்டர். போதும் நிறுத்துங்க. இந்த டியூல்ஸ் நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் சில ரூல்ஸ் தேவைப்படுது. எல்லா டியூல்ஸ்க்கும் 10 நிமிஷம். அதனால ஹாஃப் டைம் எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு காமன் கோல் கீப்பர் வேணும். கேம்ல சீட்டிங் நடக்க கூடாது. யார் வரீங்க? நான் வரேன். சரி, அப்ப நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. என்னது டியூவல்ஸா? அட கடவுளே. நாம ஒரு டீமா விளையாடலனா அந்த மேஜிக் டீமை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அவங்கள தோக்கடிக்க ஏதாவது வழி இருக்கணும். நாம அவங்கள தோக்கடிச்சே ஆகணும். அப்படி தோக்கடிக்கலனா எல்லாரும் முன்னாடி நமக்கு பெரிய அவமானம் ஆயிடும். அந்த ஜாரா வேற நடக்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹேய், ஜாரானோட ஞாபகம் வருது. நீ அவளை கேட்டியா இல்லையா? அதெல்லாம் மறந்துரு. அவ நிச்சயமா என் கூட வர விரும்ப மாட்டா. நிஜமாவா? ஆனா நீ அவளை கேட்காம எப்படி இந்த மாதிரி முடிவு பண்ணலாம்? நம்ம நிலைமை என்ன ஆகுமோ தெரியலையே. அவங்கள பார்த்து பயப்பட தேவையில்லை. சொல்றது ரொம்ப ஈஸி. என் பேச்சு கேளுங்க. கண்டிப்பா இந்த டியூவல எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். பிரச்சனையை புரிஞ்சுக்க. எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் ஒரு டீம் ஸ்போர்ட். மறக்காத. டியூவல்ஸ்ல பிரிஞ்சு விளையாடினாலும் நீங்க எல்லாரும் ஒரே டீம் தான். கரெக்ட் தான். ஆனா நாங்க எல்லாம் ஒன்னா விளையாடலனா விஷயமே வேற. என் பேச்சு கேளுங்க. எங்க டீம்ல இருக்கிற எல்லாரும் ஒரு பிரசிலியன் பிரேஸ்லெட்ட போட்டுப்போம். மேட்ச்னு வரும்போது இதுக்கு என்ன அர்த்தம்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். இது இருக்கும்போது நாங்க எல்லாரும் ஒரே டீம்னு நினைச்சுப்போம். அப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இது எல்லாமே நான் தலைக்கு போட்டுக்கிற எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம பிரேஸ்லெட்ஸ் மாதிரி பயன்படுத்திக்கலாம். இந்தா. கிரேக், அந்த வால்டரை தோக்கடிக்க இது எப்படி எனக்கு உதவுன்னு எனக்கு புரியல. ஒரு பிரேஸ்லெட் கோல் போடுறதுக்கு எப்படி உதவி செய்யும்? நீங்க முதல்ல உங்களுடைய ஆப்போனன்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். அவங்க பலம் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வீக்னஸையும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல உங்க வீக்னஸ் தான் தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம சர்வேலன்ஸ் வீடியோவை பார்க்கணும். எல்லா கேமும் அதுல இருக்கு. பிரமாதமான ஐடியா லூனா. வா சாமி, நம்ம பால் கிட்ட பேசலாம். இது பாக்குறதுனால என்ன பிரயோஜனம்னு எனக்கு புரியல. இங்க பாரு சாமி, இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். வால்டருக்கு பலவீனங்கிறதே சுத்தமா இருக்காது. நிச்சயமா இருக்கணும். எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கும். கீழே குனிஞ்சுக்க. நீ என்ன பண்ற? சீக்கிரம் இந்த பக்கம் வா. நாம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கேமரா முன்னாடி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீயா? உன்னை நாங்க பார்க்கல. சாரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.
ஓ கிரேட் தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா கைஸ்? கேமுக்கு அப்புறம் என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வீட்டுக்கு வருவீங்கல்ல? கண்டிப்பா வராம நாங்க எங்க போக போறோம்? சாமி நீ வருவியா? நான் கண்டிப்பா வரேன். ஆனா உனக்கு என்ன பிரசன்ட்? ஏய் சாரா, நான் உனதான் தேடிட்டு இருந்தேன். உன் பிளாக பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கு என்னோட இன்டர்வியூ தேவைப்படுமா? நான் இப்படி நிக்கிறேன். என்னோட கேம் பத்தி நீ என்ன வேணா கேள்வி கேட்கலாம். என்னோட ட்ரைனிங், என்னோட ஏற்பாடுகளை பத்தி. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் ஸ்டாரோட கதையா? நல்லா இருக்கும். ஐடியா சூப்பரா இருக்கு. ஐடியா எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். எதுக்காகனா அது நான் சொன்னதாச்சு. சரி நாங்க கிளம்புறோம். கிரேட் போலாம் வா. ஆனா நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்த? அது ஒரு சர்ப்ரைஸ். blah blah blah. என்ன நடக்குது சாமி? உனக்கு என்ன ஆச்சு? ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற வால்டர்னாலயா? எங்க அவகிட்ட பேச விடுறான்? நான் எப்பலாம் அவகிட்ட பேசுறேனோ அதான் கரடி மாதிரி வந்து நிக்கிறானே. சினிமாக்கு போகலாமான்னு கேட்க நினைச்சல, ஏன் அவகிட்ட கேட்கல? நான் அவமானப்பட விரும்பல. அவனை எப்படி புகழ்ந்தான் பாத்தியா? ஓ வால்டர் நீ தான் என்னோட சாம்பியன் அப்படி இப்படின்றா. அவனோட மனசுல பெரிய இவன்னு நினைப்பு. இப்ப சொன்னியே இதான் கரெக்ட். பாத்தீங்களா, ஃபீனோவுடைய கவனத்தை ஈஸியா திசை திருப்பலாம். அவனை ஜெயிக்கிறதுனும் பெரிய விஷயம் இல்ல. சொல்றதெல்லாம் சுலபமா தான் இருக்கு. நான் என்னோட ஸ்பீடை இன்னும் கண்ட்ரோல் பண்ண கத்துக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் நான் என்னோட ஷாட்ஸ தேவையில்லாம நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்க. நம்ம எப்ப பிராக்டிஸ் பண்றது? டேக் நீ எனக்கு ட்ரைனிங் கொடு. என்ன டேக் எனக்கு தான் ட்ரைனிங் பண்ணனும்? அப்ப என்னோட நிலைமை? நீ இத கலக்கறவனாச்சி, உனக்கு டேக்கோட ட்ரைனிங் தேவையில்லை. அமைதியா இருங்க. மேஜிக்ஸை தோக்கடிக்க இது வழி இல்ல. எல்லாரும் என் கூட வாங்க, நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். அப்போ ஜாராவை எந்த மூவிக்கு கூட்டிட்டு போற? அது வந்து தயவு செஞ்சு என்ன அவளை கேட்கவே இல்லைன்னு சொல்லாத. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கொஞ்சம் தைரியம் தேவைப்பா. அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல. கரெக்டா சொன்ன. அப்ப அடுத்த வருஷம் வரைக்கும் காத்துட்டு அதுக்குள்ளயாச்சும் உனக்கு தைரியம் வருதான்னு பார்க்கலாம். நல்ல ஜோக். நம்ம உதவி அவனுக்கு தேவைன்னு எனக்கு தோணுது. சரியா சொன்ன. நாம இல்லாம இவனால எதுவுமே செய்ய முடியாது. நாமளே எல்லா தகவலையும் சேகரிக்கலாம். அது யார்கிட்ட எதுவும் சொல்லாம. என்ன தாராளமா நம்பல. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்க எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு திறமை இருக்கு. இனஸ் நீ வேகமா ஓடுவ. கிரெக் உன்னுடைய பவர். ஜோய் உன்னுடைய சுறுசுறுப்பு. சாமி, லூனா உங்ககிட்ட டெக்னிக் இருக்கு. ஆனா இத பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படின்னா மேஜிக் டீமுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அப்படின்னா எங்களோட திறமைகளை பயன்படுத்தினா எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. உங்களுடைய மிகப்பெரிய திறமை அவங்கள நிலக்குலைய வைக்கணும். உங்க டீம்மேட்ஸ் உடைய திறமையை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. நீங்க எல்லாரும் உங்க திறமையை மத்தவங்களுக்கு கத்து கொடுங்க. சாமி நீ தான் ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த டெக்னிக்கை கத்து கொடுக்கவா? ஏய் சாமி, இது எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தா. இன்னும் அவ கூட தான் இருக்கானா? என்னோட போட்டோ நல்லா வரணும். என்ன கண்டிப்பா. உனக்கு என் முகம் பிடிச்சிருக்குல சாமி, நாளைக்கு நீ உன்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். இப்ப அதுதான் முக்கியம். சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா வால்டர் எல்லாரை விட சூப்பரா விளையாடுவோம். அதனால நாளைக்கு மேட்ச்ல நீங்க யாரும் தோக்க மாட்டீங்க. நீ ஜாராக்கு முன்னாடி ஷோ ஆஃப் பண்ணாம இருந்தனா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டே. புரியுதா? ஆனா கவலைப்படாத, நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணலாம். சீக்கிரம் ஜோய், உன்னால முடியும். சீக்கிரம் சீக்கிரம் ஓடிட்டே இரு. உன்னால முடியும். முயற்சி பண்ணு. நல்ல வேலை பண்ணு ஜோய். பிடிக்க பாப்போம். ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். இப்ப என்ன பாரு. இது பொங்க பாலன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மேட்ச்ல உன் திறமையை பார்க்க தானே போறேன். எனக்கு மூச்சு வாங்குதுப்பா. இந்தா. அப்படிதான் சாமி, எங்களுக்கு சாமி ஸ்பெஷல் என்னன்னு காட்டு. உன்கிட்ட ஒரு புது ட்ரிக் வேற இருக்கா? எங்க எங்களுக்கும் காட்டு. ஓகே சரி, பால் இங்க பாஸ் பண்ணு. கம் ஆன் சாமி, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு திறமையை காட்டு. ஓகே, உன் ஆசையை நான் பொய்யாக்க மாட்டேன். ஏய் சாரா, இத ஷூட் பண்ணாம விட்டுறாத. சாமி உனக்கு ஒண்ணும் ஆகல? ஒன்னும் ஆகல. இது உண்மையிலேயே மோசமான மூதான் கிடையாது. ஆரம்பத்துல சூப்பரா இருந்தது.
சாமி உனக்கு ஒண்ணும் ஆகலல? ஹாய் சாரா, நாளைக்கு பார்ட்டி எத்தனை மணிக்கு? கேம் முடிஞ்ச உடனே பார்ட்டி தான். இன்னைக்கு ராத்திரி நாங்க மூவிக்கு போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா எது பாக்குறதுன்னு தெரியல. ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியாதுப்பா. நான் எல்லா சினிமாவுமே பாப்பேன். நல்லதா போச்சு. அப்புறம் உனக்கு மூவி பார்க்கும்போது பாப்கார்ன் சாப்பிட பிடிக்குமா இல்ல வேற ஏதாவது பிடிக்குமா? ஸ்வீட்டா காரமா இல்லனா ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு பாப்கார்ன் பிடிக்கும். எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல சும்மாதான் தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டோம். வா போலாம், நாளைக்கு பார்க்கலாம். அவ எந்த படமா இருந்தாலும் ஒத்துப்பா. அதே நேரம் பாப்கார்ன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப போய் அவகிட்ட கேட்கலாம்ல. அவ முடியாதுன்னு சொல்லிட்டானா? உலகம் ஒன்னும் அழிஞ்சிடாது. ஆனா எதுவும் சொதப்பிடாத சாமி. இன்னைக்கு நீ கேட்டுதான் ஆகணும். போ. ஹே சாரா, கொஞ்சம் இரு. சாமி நீ என்கிட்ட ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா? அதுவா? ஆமா, அது என்னன்னா நாளைக்கு நீ என் கூட அது உன்கிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா பஸ் டிக்கெட் இருக்கா? ஏன்னா வீட்டுக்கு போறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. இருக்கு, இந்தா. ரொம்ப நன்றி. அப்ப நாம நாளைக்கு மேட்ச்ல மீட் பண்ணலாமா? இல்ல, நாளைக்கு என்னால வர முடியாது. என்னோட பர்த்டே பார்ட்டிக்காக எங்க அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். என்னால உன் கேம் கூட ரெக்கார்ட் பண்ண முடியாது. கூல். என்ன? அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. பரவாயில்ல, நம்ம நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளம்புறேன். ஓகே பை. சாமி, உன்னோட எலாஸ்டிக் பேண்ட். சாமி, சாமி, நான் 1 மணி நேரமா பாத்துட்டு இருக்கேன். நீ ஸ்கிரீனே பாத்துட்டு இருக்க. போய் வேற ஏதாவது பண்ணு. வேணும்னா ஒரு ரூமை க்ளீன் பண்ணு. ஆனா அம்மா, எனக்கு இது ரொம்ப முக்கியம். நான் கரெக்டான ஃபிலிமை சூஸ் பண்ணணும். என்ன சாமி நீ ஒரு ஃபிலிமை சூஸ் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? இது பைத்தியக்காரத்தனம். சரி, நான் போறேன். என்னால எந்த படத்தையும் செலக்ட் பண்ண முடியல. புரியல, என்ன ஆச்சு இந்த பையனுக்கு? என்னால எதுவுமே சரியா பண்ண முடியல. தூங்கலையா? நாளைக்கு நடக்க போற கேம் நினைச்சா தூக்கம் வரலையா? நீ அண்ணங்கிற முறையில வர நினைச்சினா உள்ள வராத. நாளைக்கு மேட்ச்ல வால்டர் நினைச்சு நீ பயப்படுறன்னு எனக்கு தெரியும். உன் அண்ணனுடைய அட்வைஸ் உனக்கு தேவையில்லைனாலும் கோச்சோட அட்வைஸாவது கேட்டுக்கலாம்ல. வால்டரோட ஆட போற போட்டியில நிச்சயம் என்னால ஜெயிக்கவே முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. மாம் என்ன பைத்தியங்கிறாங்க. போதும், நிறுத்து. முயற்சி பண்ணாம இப்படி மனசை தளர விடுறது ரொம்ப தப்பு சாமி. வால்டர் கூட மேட்ச்ல நான் தோத்து போயிட்டேன்னா எல்லாருமே என்ன பார்த்து சிரிப்பாங்க. எல்லாரும் சிரிப்பாங்கன்னா நீ குறிப்பா ஜாராவை பத்தி தானே சொல்ற? எப்படி வேணா வச்சுக்க. சாராக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நாளைக்கு அவ மேட்சுக்கு வரப்போறது இல்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ப்ராப்ளமும் இல்லையே. ப்ராப்ளம் என்னன்னா நாளைக்கு மேஜிக் டீம் கூட நாங்க மேட்ச்ல அவமானப்பட போறோம். எனக்கு அப்படி தோணல. வால்டர் நல்ல பிளேயர் தான். ஆனா நீயும் குறைஞ்சவன் இல்லையே. கண்டிப்பா அவனை விட ஒரு விஷயத்துல நீ வசதி தான். உனக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அவங்க உன் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க. உப்ஸ், மிஸ் ஆயிடுச்சு. நீ நல்ல பிளேயர் தான், ஆனா அதை விட நல்ல கோச்சர். ஹே சீக்கிரம் வாங்கப்பா, கேம் ஆரம்பிக்க போகுது. சரி, ஞாபகம் இருக்குல்ல? நீங்க எல்லாரும் ஒரே டீம், ஓகே? டாக் சொல்றது கரெக்ட். ஆமா, உண்மைதான். எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பாலோட சூப்பர்னா டீம். ஹே சாமி, உன்னோட பிரேஸ்லெட் எங்க? அது தெரியல, எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. இதால பேட் லக் எதுவும் வந்துடக்கூடாது. நான் தான் அப்பவே சொன்னல, அவங்க பயந்து வர மாட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தியா? இதோ வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க. வந்தா மட்டும் ஜெயிச்சிரவா போறாங்க. நடக்க போறதுல ஜெயிக்க போறது நாம தான்டா. அங்க பாரு, மேஜிக் டீம் கூட வந்துட்டாங்க. எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன, தோக்க தயாராயிட்டீங்களா? நாங்க யாருன்னு உங்களுக்கு காட்டுறோம். எல்லாரும் வந்தாச்சா? குட். மேட்ச் உடைய ரூல்ஸ் என்னன்னு இப்ப நான் சொல்ல போறேன். இன்னைக்கு ஃபீல்டுல ஒரே ஒரு கோல் தான் இருக்கு. கோல் கீப்பர் தான் சிவா. அவ மாலுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பக்கத்துல இருக்கா. அதனால மேட்சை நீங்க தனித்தனியா தான் விளையாடி ஆகணும். இவ்வளவு பேருக்கு நடுவுல நீங்க மட்டும் தான் ஸ்கோர் பண்ற பிளேயர் பால ஆப்போனன்ட் கையில கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேம் அந்த ஏரியால தான் ஸ்டார்ட் சாமி, ஆகும். உனக்கு என்ன ஆச்சு? அதுவா, ஜாரா வந்திருக்கா. அவ என்கிட்ட வரமாட்டேன்னு சொன்னா. சரி, யார் ஆரம்பிக்க போறீங்க? சாமி, அத நான் வார்ம் அப் பண்ண மறந்துட்டேன். எனக்கு பதிலா வேற யாராவது அனுப்புங்க. ஓகே, நானே போறேன். என்கிட்ட தோக்குறதுக்கு கெசடி ரெடியா வந்திருக்கா போல இருக்கு. ரொம்ப நல்ல கனவு காண்ற. உனக்கு வயசு பத்தாதுமா? என்ன குறைச்ச எடை போடாத. பாலை என்கிட்ட இருந்து புடுங்கிடுவியா? இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பாத்துப்பியா? உனக்கு இப்படி விளையாடுறதா பிடிச்சிருக்கா? கம் ஆன் லூனா. உன்னால ஜெயிக்க முடியும் லூனா. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம் லூனா. நீ சின்ன பொண்ணு
வயசு பத்தாத சொன்ன கேக்குறியா? அப்படின்னா இத பாரு. இது ஃபவுல். என் காலு. ஃபவுல். பெனால்டி. எதுக்கு? நான் இவ்வளவு தொட கூட இல்ல. அவளே விழுந்துட்டா. ரொம்ப வலிக்குது. நீ தோல்வியை ஒத்துக்கறியா? மாட்டேன். நான் எப்படியாவது ஜெயிக்கணும். போடுவாங்களா போட மாட்டாங்கன்னு தெரியலையே. முதல் ஆட்டம் இதோட முடியுது. மேஜிக் ஃபர்ஸ்ட் கோல போட்டாச்சு. என்ன மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல லூனா, நீ நல்லா தான் விளையாடின. அடிப்பட்ட மாதிரி நல்லா நாடகம் ஆடிட்டா. கவலைப்படாதீங்க, இன்னும் 4 டியூவல்ஸ் பாக்கி இருக்கு. என்ன ஆக போதோ? சரி, அடுத்து நான் போறேன். இனஸ் அண்ட் ஃபீனோ. நீ தப்பா நினைக்கலனா எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. இப்போ இத கவனி. ஓ, நாட் பேட். இனிமே உன்னை விட மாட்டேன். இது எப்படி இருக்கு? இத பத்தி எப்படி நினைக்கிற? இது எப்படி? நீ இன்னைக்கு ரொம்ப ஓவராவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன முழிச்சிட்டு இருக்க? முடிஞ்சா வந்து பால் எடுத்துக்கோ. இப்போ நான் யாருன்னு காட்டுறேன். நிச்சயமா உன்னை நான் கோல் அடிக்க விட மாட்டேன். நீ என்ன முயற்சி பண்ணாலும் சரி, கடைசியில முதல்ல போறது நான் தான். யார் போறாங்கன்னு தெரிஞ்சிடும். இந்த மேட்ச் இதோட முடியுது. ஜெயிச்சது இனஸ். ரெண்டு டீமுக்கும் சமமான பாயிண்ட். இப்போ கிரேக் அண்ட் கேபி. ரெண்டு பேரும் ரொம்ப சுறுசுறுப்பா விளையாடுறாங்க. இந்த வாட்டி நான் யாருன்னு காட்டுறேன். அப்படிதான் சீக்கிரம் கோல் அடி. நம்மளோட மேஜிக் டீம் ஜெயிக்கணும். புடிச்சிட்டேன். இப்போ ஸ்கோர் 2-1. ஆரம்பம் பிரமாதமா இருக்கு. ஜோயி, இப்ப நீதான் லீட் கோல் அடிக்கணும். முயற்சி பண்றேன். நாம தான் ஜெயிப்போம். ஜாய் அண்ட் பாப்லோ, கம் ஆன், ஆரம்பிக்கலாம். சிவா பால ரொம்ப அற்புதமா பிடிச்சிட்டா. பாப்லோ ஜெயிச்சிட்டா. ஸ்கோர் சமமாயிடுச்சு. கம் ஆன் சாமி, இப்போ நீ தான் நம்ம டீமை ஜெயிக்க வைக்கணும். சரி சரி. நீ தயாரா இருக்கியா சாமி? இப்போ உன் டர்ன் இல்லையா? நாளைக்கு நீ என்ன மூவிக்கு போற? ஃபில்மா? அதான் நீ சொன்ன சர்ப்ரைஸா? என்னால முடியல. கடைசியாக வால்டர் அண்ட் சாமி. என்னால இது முடியாது. ஒரு நிமிஷம். இந்தா, நேத்து எனக்கு கிடைச்சது. நீ போகும்போது விட்டுட்டு போயிட்ட. இப்ப போ. ஓ கிரேட், தேங்க்ஸ் சாரா. நீ எப்பன்னு சொல்லு, நான் உன் கூட ஃபில்முக்கு வரேன். குட் லக் ஹேண்ட்ஸம். நாங்கெல்லாம் உன் சைடு தான். சரி, ஓகே, நான் தயாராயிட்டேன். கூல். நாங்க எல்லாரும் உன் பக்கம் தான் சாமி. போய் நீ யாருன்னு காட்டு. யாருன்னு காட்டு. வாங்க, பொசிஷன்ல வந்து நில்லுங்க. கடைசி டுவெல் ஆரம்பிக்க போறோம். ரெடி? எஸ். கவலைப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம்.
பால் தெரிஞ்சது ஆனா இப்ப தெரியல. பை பை பாப்போ. எக்ஸ்கியூஸ் மீ. இது என்ன? சரி, ஒரு கோல் போட்டாச்சு. பார்த்தல ஷாட்ட. பாத்தியா, நான் தான் அப்பவே சொன்னல, வாய்ப்பு கிடைக்கும் போது அவனை கீழே தள்ளி விடுன்னு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இப்ப என் ஆட்டத்தை பார்த்து எல்லாரும் மண்டை காய போறீங்க பாரு. தோல்வியை ஒழுங்கா ஒத்துக்கோ தம்பி, இது பெரியவங்க ஆடுற ஆட்டம். இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. நான் தான் ஜெயிக்க போறேன். ஏன்னா பொண்ணு நான் வேகமா ஓடுவேன். சாமி, இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. யாரு முதல்ல மேல போறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீ எப்படி இங்க வந்த? அட இருப்பா, நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் பொண்ண கோல் அடிக்க விட மாட்டேன். கலக்குறான். எப்படி? சரி, கோல் போட்டாச்சு. கேம் ஓவர். கடைசியில இந்த டீம் ஜெயிச்சிட்டாங்க. நீ கலக்கிட்ட சாமி. நீ பிராக்டிஸ்ல பண்ண அதே மூவ்ஸ காட்டிட்டியே. வால்டரை தோக்கடிக்க முடியும்னு உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல. ஆமா, சரியா தான் சொன்னேன். அதோட சாராவும் படத்துக்கு போக ஓகே சொல்லிட்டா. மேட்சை விட உனக்கு அதான் கஷ்டமா இருந்ததுல. அவ வந்துட்டா. சூப்பர் சாமி, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா ஆடுன. இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை. ஓகே த டீம், என் பிளாகுக்கு வினர்ஸோட போட்டோ வேணும். நாங்க தான் the team.